நீங்க எங்க என்ன நிம்மதியா தூங்க விடுறீங்க? காலையில உங்க கட்டிலோட சவுண்ட், சிக்கனை கம்மியா கொடு, உன் ஆளுக்கு சூடு ரொம்ப ஏறுது. நீ அப்படி நினைச்சியா? அவ்வளவு சீன்லாம் ஒண்ணும் இல்ல. நாள் பூரா சிக்கன் வெட்டிட்டு இருக்காரு இல்லையா, அதே ஞாபகத்துல கட்டில போட்டு தட்டிட்டு இருக்காரு. பிரேயரே முடிஞ்சிருக்கும்டி. ஆமால, வெச்சு சென்றதுக்கு இதான் கரெக்ட் டைம். மிஸ்டர் சிக்கன், எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. அவன் ஹெல்ப் இன்னும் கொஞ்சம் அனுப்புறீங்களா? டேய் சந்திரா, அவ ஏதோ ஹெல்ப் கேக்குறா, துணைக்கு போ. ஓகே சார். Thank you மிஸ்டர் சிக்கன். நம்ம போலாம் வாங்க வருவோம். ஏய், ஃபாஸ்டா வா. இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டி. இவன் சரியா இருப்பான்டி. நம்ம ரெண்டு பேரும் இவன் தாங்க மாட்டான்டி. சரி பண்ணிக்குவோம். சரி, ட்ரை பண்ணுவோம். ஏய், அங்க போய் குனி. குனியணுமா? வா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. முன்னாடி கேட் வழியா போனா எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால தான் ஏறி குதிக்கிறோம். சரியா இருக்கானா? சரியா இருக்காண்டி. இன்னைக்கு என்ன சாவடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன கண்ணா, இங்கிலீஷ்ல முட்டை வாங்கியிருக்க? காலை நீட்டு. அம்மா மெதுவாமா, அம்மா மெதுவாமா. என்ன நீ தொட்டாலும் ரியாக்ஷன் இல்ல, உன்னை நான் தொட்டாலும் ரியாக்ஷன் இல்ல. சி, எந்த ரியாக்ஷனும் இல்லாத மரபொம்மணி. ஹோய் பாரு, நான் ஓகே தானே? நான் அழகா இல்லையா உனக்கு? நான் எப்படி இருக்கேன்னு இப்பவே சொல்லணும், இல்ல நான் பண்ணதெல்லாம் சொல்லிடுவேன். லக்ஷ்மி, 2 minutes இரு, மறுபடியும் கூப்பிடுறேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நான் எப்படி இருக்கேன் சொல்லியே ஆகணும். அம்மா மாதிரி இருக்கா? அம்மா மாதிரி இருக்கேனா? எனக்கு 16 வயசு தான்டா. ஆண்டி மாதிரி இருக்கேனா உனக்கு? இதெல்லாம் ச்சே. லக்ஷ்மி, சிக்கன் தின்னு தின்னு பன்னி மாதிரி ஆயிட்டேன். நீ இன்னும் கோழி மாதிரியே இருக்க. அதை விடு. அம்மா எப்படி இருக்காங்க? பாவம் செஞ்சு செஞ்சு அதை கழுவுறதுக்காக கோவிலுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு 1 month ஆகும். அது வரைக்கும் உனக்கு டார்ச்சர். எதுக்கு? நான் இங்கே இருப்பேன் இல்லையா? டார்ச்சர் இல்லம்மா, நீ இந்த வீட்ல இருந்தனா விளக்கு வச்ச மாதிரி. அம்மா கால் பண்றேன். அம்மா, ஹாய். எங்க பாரு லக்ஷ்மி. ஹாய் சுப்பு, எப்படி இருக்க? சார், பாவம் சார். அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாமியை கும்பிட்டுட்டு அறு, பாவம்லாம் போயிடும். போதும் போதும். தின்னுடி தின்னு. லக்ஷ்மி போதும். போதும். முக்கியமான எக்ஸாம் இருக்கு. நீ ஃபெயில் ஆயிட்டனா உங்க அம்மா என்னதான் திட்டம். வயிறு நிறைஞ்சதுன்னா மூளை நல்லா வேலை செய்யும், இல்லனா இந்த ஆளு மாதிரி தான் இருப்பேன். அதனால தான் உன்னை கட்டிக்கிட்டேன். அது சரி, என்ன வாய் ரொம்ப ஓவரா இருக்கு? என்ன பண்றது? நடந்தா கால் வலிக்குது, வேலை செஞ்சா கை வலிக்குது, சாப்பிட்டா வயிறு வலிக்குது. ஆனா எவ்வளவு பேசினாலும் வாய் வலிக்காதே. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். ஆனா சாப்பிடும்போது பேசக்கூடாதே. நீ சாப்பிடுமா? டேய் தின்னு. இந்த கையிலேயே கொன்ன, இந்த கையிலேயே தின்ன. மேடம், எனக்கு சிக்கன் வேண்டாம். அப்பா, இங்க எல்லாம் சிக்கன் தான். இங்க காலையில சிக்கன், மத்தியான சாப்பாட்டுக்கு சிக்கன், நைட்டு டின்னருக்கு சிக்கன், கிச்சன் கழுவுறது கூட சிக்கன் சூப்ல தான். அவ்வளவு எதுக்கு? பாத்ரூம், வாஷ்ரூம் எல்லாம் சிக்கன்ல தான். தின்னா தின்ன, திங்கலனா போ.
கனவா? இங்க இங்க தானே கட் பண்ண. நான் இது வரைக்கும் ஒரு சின்ன எறும்பு கூட கொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மாவுக்காக எங்க அப்பாவை கூட்டிட்டு போறதுக்காக உன்னை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்னை மன்னிச்சிரு. மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம இருக்க நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்ப நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பையில இருந்து நீ என் கூட தான் இருக்கணும். இவன் இங்க வேலை செய்ய வந்த மாதிரி இல்ல, படுத்து தூங்குறதுக்கு வந்திருக்கான். இவனை எழுந்துடா. ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்கு. இந்த வாரமும் எங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும். இருங்க இருங்க, கோழி நிறைய இருக்கு, கை ஒண்ணு தானே இருக்கு, எல்லாருக்கும் கறி இருக்கு. என்ன நசிமா, சண்டே மட்டும் தான் சிக்கனா? எல்லா நாளும் சாப்பிடு, அப்பதானே உடம்பு நல்லா இருக்கும். கோழி பிறந்து வளர்ந்து சாவறதே உங்களுக்காக தான். சாப்பிடலனா கோழி ஃபீல் பண்ணாதா? சண்டே ஃபண்டே. ஏய் ராகுல், இங்க வா. ஓகே. ஹாய் பூஜி. நீ கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்லு. போர் அடிக்குது, கேம் ஆடலாமா? அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா? செருப்பு பிஞ்சிரும். பிஞ்சு செருப்பு எதுக்கு போட்டிருக்கா? அதை கழட்டு முதல்ல. என்கிட்ட கூட 3 செட் செருப்பு இருக்கு, போய் தச்சுட்டு வா போ. ஒன்லி டீனேஜ், நாட் ஓல்ட் ஏஜ். யூ வேஸ்டேஜ். ஏய், என்னடா சொன்ன? சரி, ஜெயிச்சா என்ன கொடுப்ப? டேய், முதல்ல கிளம்புறியா? நான் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவன். நீ எல்லாம் ஏன் தான் பிறந்தியோ? எல்லாரும் திட்டுறதுக்கு நான் பிறக்கல. ஹேய், தோத்து போயிட்டா பனிஷ்மெண்ட் இருக்கு தெரியும்ல? சாரி, நான் விளையாட்டுக்கு வரல. எதுக்கு? உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வராது பூஜி. இந்த கேம்ல இன்னொருத்தர் இருந்தா நல்லா இருக்கும், அவனை கூட சேர்த்துக்குவோம். டேய் பால் டபா, உன்னை பூஜா கூப்பிடுறா. டேய், கேமுக்கு ஒரு ஆள் கம்மியா இருக்க, வரியா இல்லையா? சொல்றா. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. நாளைக்கு மண்டே லீவு தரேன்னு சொல்லு. டேய், மண்டே லீவ் தராங்களாடா? நிஜமாவா? அடேங்கப்பா, இவர் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாரு. அதை வச்சுட்டு வாடா. வா, 3 பேரும் ஆடலாம். 3 பேரா அண்ணா நல்லா இருக்காது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் விளையாடுங்க, நான் ஆடியன்ஸ் ஆயிடுறேன். ஓகே. என்னமோ ஜெயிக்கிறதுக்கு பிறந்தேன்னு சொன்ன. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம திண்ணில கிடக்குற தொன்ன மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. என்ன கேம்? இந்த கடைக்கு லெஃப்ட்ல இருந்து லேடிஸ் வராங்களா, ஜென்ட்ஸ் வராங்களா, பிள்ளைங்க வராங்களான்னு சொல்லணும். லெஃப்ட்ல இருந்து லேடிஸ் வருவாங்க. ரைட்டு. இல்ல, ஜென்ட்ஸ் வருவாங்க. லேடிஸ் லேடிஸ் லேடிஸ். ஏ செல்ல ராசா, அப்படி போடு லேடிஸ். ஐயோ, பார்த்தா 10 ரூபா கேட்பாங்களே, நான் ஒளிஞ்சிக்கிறேன். நல்லா இருக்கணும், உனக்கே சேர்த்து சொல்றேன். ராகுல் வந்து இங்கதான் இருக்கு. நாங்க எல்லாத்தையும் காசு வாங்கினா நீ எங்ககிட்டயே காசு வாங்குறியா? நீ ஏன் வரியா இல்ல நாங்கெல்லாம் அங்க வரவா? ஐயோ, பணத்தை வாங்குறீங்களே. வாடா ராசா, வாடா ராசா, ஏன் தூக்கிட்டே வாங்க வாங்க வாங்க. நான் சொல்றத கேக்குறீங்களா? பூஜா, உன் பேச்சை எப்ப கேட்காம இருந்திருக்கோம்? மண்டே நம்ம கடைக்கு எத்தனை பேர் வருவாங்க? இந்த பக்கத்துல இருந்து ஒருத்த வருவான், அந்த பக்கத்துல இருந்து ஒருத்த வருவான். 2 கோழிக்காக வால் காலையில இருந்தே வேலை செஞ்சு 2 கிட்னியும் போய் செத்து போயிட்டா, அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுறது? இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நம்ம மிஸ்டர் சிக்கன் உடம்பு நல்லா இருக்கணும்னா ஒரு நாள் லீவ் விடணும். இப்ப நீ குடுப்பியா மாட்டியா? சொல்லு சொல்லு சொல்லு. இப்போ எதுக்கு நீ ஓவர் ஆக்டிங் பண்ற? வாரத்துல ஒரு நாள் லீவ் வேணும், அவ்வளவுதானே? சரி, எல்லா திங்கட்கிழமையும் லீவு தான். இப்ப சந்தோஷமா? இவன் வந்ததுல இருந்து அவனுக்கு காலே பண்றது இல்ல, சுத்தமா மறந்துட்டான். என்னடி புதுசா பிம்பிள்? அது ஒண்ணுல விட, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா போயிடும். எல்லாம் இந்த ஃபேர் பாயால வந்த ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும். நம்ம லவ் பண்றவங்களோட எச்சிய பிம்பிள்ல வச்சா பிம்பிள் போயிடும். போலனா லவ் பண்ணலைன்னு அர்த்தம். என்ன விஷயம்? நீ என்ன லவ் பண்றல? இல்லையே. அப்படி இருக்கிறப்ப எப்படி பிம்பிள்?
ஆமா நீங்க டெய்லி சிக்கன் சாப்பிட்டா பிம்பிள் வராம என்ன வரும்? நீ பேச்ச மாத்தாத. நீ என்னைய லவ் பண்ற. இல்ல. இல்லன்னா ப்ரூவ் பண்ணு. எப்படி? சிம்பிள். உன் எச்சியை தொட்டு என் பிம்பிள் மேல வை. ஆச்சி அதெல்லாம் வேணாம். அப்ப நீ என்ன லவ் பண்ற? இல்ல. அப்படின்னா தைரியமா வை. பிம்பிள் போலனா நீ லவ் பண்ணலன்னு அர்த்தம்.